அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியோடது. நாகர்கோயிலானே ஃபிஷ். எல்லா டைமும் நம்ம ஃபிஷ் தான் சாப்பிடணும்னு தெரியும். பட் மீன் கறி இல்லை அப்படின்னா வந்து நம்ம மீன் கறியோ மற்ற எந்த கறியுமே நம்ம வீட்டில் வைக்கல அப்படின்னா வந்து எல்லா வீட்டிலும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனைனா அது துவையல் தான். நிறைய பேர் சம்மந்தின்னு கூட சொல்லுவீங்க. எங்கள் பாட்டி செஞ்சது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் ஆசைப்படுவீங்க. பட் நம்ம செஞ்சால் அது டேஸ்ட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பாட்டி மாருங்க பண்ணுற மாதிரிப்பட்ட சம்மந்தி செய்யணும்னா போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டை ஷேர் பண்ணலாம். இந்த துவையல் செய்கிறதுக்கு 4 வத்தல் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு ஈக்கல்ல நல்லா கொறுத்து கொஞ்சமாக தீயில நல்லா வாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், தீயில வாட்டின வத்தல், கொஞ்சம் ஜீரகம், 2 அரிசி வெள்ளைக்கூடு, அப்புறம் 2 வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. 2 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 அரை அரைங்க போதும். நம்மளுடைய பாட்டி ஸ்பெஷல் துவையல் ரெடி ஆயிரும். இது சம்மந்தி ரெடி ஆயாச்சு. இந்த சம்மந்தி வந்து எப்படி சாப்பிடணும்னா அது ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடக்கூடாது. இப்படி கையை வச்சு எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பொதுவாக கன்னியாகுமரியில் கஞ்சி எப்போ தெரியுமா வைப்பாங்க? வீட்டில் எந்த கறி கூட்டும் இல்லை அப்படின்னா வந்து நைட்டு எல்லா வீட்லேயும் கஞ்சி வச்சுருவாங்க. இந்த துவையில எப்படி வந்து போட்டு சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிடக்கூடாது. இருக்குல்ல ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த கஞ்சி கூட ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டணும். கிண்டிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ, பாய்.